இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு பெரிய பங்கு. அந்த பங்கிலே துணை பங்கும் இருந்தது. அந்த துணை பங்கிலே காலையிலே ஏறத்தாழ இதே நேரத்திலே பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு 2 சக்கர வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற போது கடற்கரை ஓரத்தில் வந்து கொண்டிருக்கும் போது பங்கை சார்ந்த ஒரு சில இளைஞர்கள் நண்டை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபாதரை பார்த்த பிறகு, ஃபாதர் கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்க ஃபாதர் என்று சொன்ன பிறகு பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் 2 சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே அருகாமையிலே பங்கு திருவிழாவுக்காக பந்தல் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நடைபெறுகின்ற போது வழியிலே மீண்டும் ஒரு இளைஞன் வருகின்றான். அந்த இளைஞன் பார்க்கின்றான், என்னடா ஃபாதர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு என்று மற்ற இளைஞர்களோடு பேசி கொண்டிருக்கையிலே அருகாமையிலே அவனுக்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த எழுத்து பலகையை பார்க்கின்றான். அதாவது நிற்கவும் யோசிக்கவும் திரும்பவும் என்று எழுத்து பலகை இருந்ததாம். அந்த இளைஞருக்கு ஒரே சந்தேகம், ஃபாதரு இந்த திருவிழா நேரத்தில் கூட மக்கள் மனம் மாறணும் மதம் மாறணும் என்று இப்படி ஒரு வாசகத்தை வைத்திருக்கின்றார் என்று வேறொரு புரிதலோடு அவன் என்ன செய்கின்றான், அந்த வழியிலேயே சென்று விடுகின்றான். வேலை நடைபெறுகின்ற வழியிலே திடீரென்று ஒரே சத்தம். என்னடா என்று பங்கு தந்தையர்களும் அந்த இளைஞர்களும் சற்று திரும்பி பார்க்கின்ற போது பந்தல் அமைக்கின்ற வேலை நடக்கின்ற இடத்தின் வழியாக சென்றதால் அந்த இளைஞனுக்கு விபத்து ஏற்பட்டு விடுகின்றது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் எப்படிதான் நம்முடைய திமிரினாலும் தலைகணத்தினாலும் நாம் என்ன செய்கின்றோம், என்ன ஏது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் செய்வதுதான் சரி என்று முடிவெடுத்து விடுகின்றோம். அதாவது அங்கு வேலை நடக்கின்றது, அதற்காக அந்த எழுத்து பலகையை வைத்திருக்கின்றார்கள், நிற்கவும் யோசிக்கவும் திரும்பவும் என்று. ஆனால் அந்த இளைஞன் என்ன செய்கின்றான், ஃபாதர் தான் வர மக்கள் நிறைய பேர் மதம் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் என்பதற்காக இப்படி வைத்திருக்கின்றார் என்று தவறாக யோசித்து அதை கேட்கவும் கேட்காமல் அவராக ஒரு முடிவு எடுக்கின்றார், விபத்துக்கு உள்ளாகுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கூட கடவுள் என்ன செய்கின்றார் என்றால், தனது சொந்த நாடு இஸ்ரேல் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார் அசிரியா நாட்டை. ஆனால் அந்த அசிரியா நாட்டில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், தங்களால் தான் அனைத்தும் நடைபெறுகின்றது என்கின்ற ஆணவத்திலும் திமிரிலும் அவர்கள் வாழுகின்றார்கள். அதை கடவுள் கண்டிக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன், ஞானிகளுக்கும் அல்ல அறிஞர்களுக்கும் அல்ல, மாறாக குழந்தைகளுக்கே நீர் உமது திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றீர் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை முதலாவது வாசகமும் சரி நற்செய்தி வாசகமும் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை பார்க்கின்றோம். குழந்தைகளை நீங்கள் என்னதான் அடித்தாலும் திட்டினாலும் அடுத்த நொடியே அவர்கள் அம்மா அப்பா என்று அவர்களுக்கு பின்னே செல்வார்கள். பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம், என்னால் தான் முடிகின்றது, நான் தான் செய்கின்றேன், எனக்கு மேல் ஒரு சக்தி இல்லை என்கின்ற நிலையிலே நாம் மனம் மாறி விடுகின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். நாம் ஆணவத்தோடு இருக்கின்றோமா, திமிர்வாதத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தவர்களோடு பழகுகின்றோமா, நாம் செய்கின்ற காரியங்களிலே எடுக்கின்ற முடிவுகளை நாம் கடவுளுடைய துணையை நாடுகின்றோமா, அல்லது அனைத்தும் என்னால் தான் முடியும், நான் தான் செய்கின்றேன் என்கின்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று யோசித்து பார்ப்போம். கடவுளுடைய துணையை நாடுவோம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு நன்மை செய்வார். திமிர்தனத்தையும் ஆணவத்தையும் விட்டொழிப்போம். ஆமீன்.